அனைவருக்கும் வணக்கம். ரத்த சர்க்கரை அளவு என்பது ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவு சொல்றது. நீங்க உட்கொள்ளும் உணவுல சர்க்கரை இருக்கு. இது இன்சுலினோட உதவியோட உடல்ல பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லும். உயர் ரத்த சர்க்கரை ஒரு பொதுவான பிரச்சனையா இருந்தாலும் குறைந்த ரத்த சர்க்கரையோட அளவு சமமான பிரச்சனையா இப்ப இருக்கு. இதனால பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். இன்னைக்கு ஹெல்த் டிப்ஸ் தமிழ் டிவில ரத்த சர்க்கரை அளவு தொடர்பான பிரச்சனைகளும் அவற்றின் காரணங்கள் மற்றும் ரத்த சர்க்கரை அளவை அதிகரிப்பது எப்படி அப்படிங்கறதையும் பார்க்கலாம். முதல்ல சாதாரண ரத்த சர்க்கரை அளவு அப்படின்னா அதோட அளவு என்ன அப்படிங்கறத நீங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு நார்மல் ரத்த சர்க்கரை அளவு அப்படின்னா 70 இருந்து 99 mg இருக்கும். அதுவே நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் 140 mg இருக்கும். நீங்க காலையில உணவு சாப்பிடறதுக்கு முன்னாடி எப்படியும் 7 இருந்து 9 மணி நேரம் நைட்ல இருந்து காலையில வரைக்கும் இடைவெளி இருக்கும். இதனால ரத்த சர்க்கரையோட அளவு குறைவா இருக்கும். நம்ம காலையில உணவு சாப்பிட்டதும் அந்த ரத்த சர்க்கரையோட அளவு தானாகவே அதிகரிக்கும். அது இல்லாம நீங்க சாப்பிட்ட பிறகும் நார்மல் பிளட் சுகர் லெவலை விட கம்மியா இருந்தா நீங்க குறைந்த ரத்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் மருத்துவர் கிட்ட இந்த டெஸ்ட் நீங்க எடுத்து பார்க்கலாம். இந்த குறைந்த ரத்த சர்க்கரை அளவு சரியான உணவு மூலம் நீங்க சரி செய்யலாம். அதுக்கு முன்னாடி உடனடியா நீங்க ரத்த சர்க்கரையோட அளவை அதிகரிக்கணும் அப்படின்னா 15 கிராம் கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா உடனடியா 15 கிராம் குளுக்கோஸை நீங்க தண்ணீர்ல கலந்து குடிக்கணும். 15 நிமிடம் வெயிட் பண்ணி ரத்த சர்க்கரையோட அளவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா ரத்த சர்க்கரையோட அளவு கூடி இருக்கும். அப்படி இல்லைன்னா திரும்பியும் ஒரு 15 கிராம் குளுக்கோஸை நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். இதன் மூலியமா ரத்த சர்க்கரையோட அளவு உடனடியாக உங்களுக்கு அதிகரிக்கும். சரி, இந்த ரத்த சர்க்கரைக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடல் சோர்வா இருக்கும், மயக்க நிலை, கை கால் உதறல் இதெல்லாம் ஏற்படும். இந்த ரத்த சர்க்கரையோட அளவை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், திராட்சை, அத்திப்பழம், அன்னாச்சி இந்த பழங்கள் எல்லாம் நீங்க சாப்பிடலாம். நீங்க ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். அதை தவிர சாக்லேட் சாப்பிடலாம், தேன் குடிக்கலாம். இந்த உணவுகள் எல்லாம் ரத்த சர்க்கரையோட அளவு அதிகரிப்பது மட்டும் இல்லாம உடனடியா உங்களுக்கு ஒரு ஆற்றலும் அளிக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவை கரெக்டான இடைவெளியில சாப்பிடணும். அதுவும் நீரிழிவு நோயாளிகள் கட்டாயம் தங்களோட உணவை தள்ளி போடவே கூடாது. கரெக்டான நேரத்துல அவங்களுடைய உணவை சாப்பிடணும். அதை தவிர நீங்க எடுத்துக்கக்கூடிய உணவுல ஏதாவது மாற்றம் செஞ்சாலோ அல்லது ரத்த சர்க்கரையோட அளவு அதிகரித்தாலோ குறைந்தே இருந்தாலோ நீங்க மருத்துவரை உடனடியா பார்த்து முறையான சிகிச்சையை எடுத்துக்கணும். நீங்களும் இந்த ரெமிடிஸை ஃபாலோ பண்ணி உடனடியா ரத்த சர்க்கரையோட அளவை அதிகரிங்க. இன்னும் ரத்த சர்க்கரையோட அளவு குறைவாவே இருந்தா உடனடியா நீங்க மருத்துவரை அணுகுவது நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.